தர்மபுரி பென்னாகரம் அருகே சாலையை கடக்க முயன்ற டூ வீலர் மீது கார் மோதிய விபத்தில் 2 பேர் படுகாயமடைந்தனர். இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். இந்த விபத்து குறித்தான முழு விவரங்களையும் பகிரலாம். வணக்கம். சாலையை கடக்க முயன்ற இருசக்கர வாகனத்தின் மீது மோதிய கார் விபத்துக்குள்ளானது. இது குறித்த சிசிடிவி காட்சி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தர்மபுரி பென்னாகரம் சாலையில் வண்ணாச்சிப்பட்டி என்ற இடத்தில் கோவில் கும்பாபிஷேக விழா நடைபெறுகிறது. இதனால் சாலையில் இருபுறமும் சுமார் 1/2 கிலோமீட்டர் தொலைவில் பிரம்மாண்டமான அரசியல் கட்சி பேனர்கள், வாழ்த்து பேனர்களும் பொதுமக்கள் வைத்துள்ளனர். இருசக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் செல்பவர்கள் கவனம் சிதறி இருபுறமும் வைக்கப்பட்டுள்ள பேனர்களை கவனித்துக் கொண்டு வாகனங்களை இயக்கும் பொழுது 4 சக்கர வாகனங்கள் சாலையில் இருபுறமும் சென்று வாகனங்கள் விபத்து அடிக்கடி ஏற்பட்ட வண்ணம் வருகிறது. இந்த நிலையில் கடந்த 28ஆம் தேதி பென்னாகரத்தில் இருந்து இருசக்கர வாகனத்தில் வண்ணாச்சிப்பட்டியைச் சேர்ந்த பவனேசன் என்பவர் ஊருக்கு திரும்பும் பொழுது பென்னாகரத்திலிருந்து தர்மபுரியை நோக்கி அவருக்கு பின்னால் கார் அவர் மீது பலமாக மோதியதில் தூக்கி வீசப்பட்ட பவனேசன் சாலையில் தூக்கி வீசப்பட்டார். மற்றொருவர் எதிரே வந்த இருசக்கர வாகனம் மீதும் மோதி நின்றது அந்த கார். உடனடியாக அவர் உயிர் தப்பினார். அந்த கார் அங்கிருந்து தப்பி வேகமாக சென்று விட்டது. இதனால் படுகாயமடைந்த அவரை அக்கம்பாக்கத்தினர் மீட்டு தனியார் சேலம் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். இது குறித்து சிசிடிவி வெளியானதால் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.